எல்லாவற்றையும் நாம் எங்கே காணலாம்? இதோ பார்த்தசாரதி பெருமாள் வேணுவை கையிலே வைத்துக் கொண்டு புல்லாங்குழலை வாசித்த திருக்கோலத்தோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். நேராக ரட்சிப்பது அல்ல, அடியார்களை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். எண்ணங்கிறதை நாமும் அனுபவிக்கலாம். இதோ 3ஆம் நாள் காளிங்க நர்த்தனத்மாக எம்பெருமான் திருக்கோலம் நம் அடியார்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறான். காளியன் என்கிற ஒரு பாம்பு அது யமுனை கரையிலே வந்து இருந்ததாம். தன்னுடைய மூச்சு காற்றினாலே அந்த யமுனை கரையிலே மடுக்கரையிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜந்துக்களையும் அழித்து விட்டது. விஷக்காற்று பட்ட மாத்திரத்திலே மேல பறக்கக்கூடிய பறவைகள் கூட மூர்ச்சித்து விழுந்தன அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனால் அந்த மடு இருக்கக்கூடிய இடத்திற்கு கோபர்கள் கோபிமார்கள் யாரும் செல்வது இல்லையாம். அதனால இதனை கண்ணனுடைய நண்பர்கள் எல்லோரும் கண்ணனிடத்திலே விஞ்ஞாபனம் பண்ண இருந்த ஒரு மரத்தின் மேலே ஏறி எம்பெருமான் யமுனா நதிக்கரையிலே காளிய மடுக்கரைக்குள்ளே எம்பெருமான் குதித்தான். காளியனுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து நர்த்தனம் பண்ணினான். அவனாலே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேணும் என்பதற்காக அவனும் அவனுடைய பத்தினிகளும் எம்பெருமானிடத்திலே விழுந்து அபராத க்ஷாமனம் பண்ணி கருடனிடத்திலே இங்க இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து தின்பது கூடாது என்று கருடனிடத்திலே சொல்லியும் கருடன் கேட்காமல் போக, அதனால சௌபரிங்கிறவர் கருடனுக்கு சாபத்தை கொடுத்தார். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ இவ்விடத்திற்கு வந்தால் உன்னுடைய தலையானது வெடித்து சிதறட்டும் என்கிற சாபத்தை கொடுத்தபடியினாலே கருடனுக்கு பயந்து இவ்விடத்திலே வந்து ஒளிந்து கொண்டிருக்க கரிஷ்யதி என்கிறபடியே என்னுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய சங்கரேகை என்ன சக்கரரேகை என்ன அது உன்னுடைய தலையிலே அழுத்தப்பட்டிருக்கிறது. கருடனானவன் சங்க சக்கர ரேகை இருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு எந்த தீங்கையும் கொடுப்பதுங்கிறது கிடையாது. வந்த பிற்பாடு உள்ள விடலாமா வேண்டாமா என்று ஆராய்ச்சி செய்து உள்ளே அனுப்பலாம் என்று எம்பெருமான் தெரிவித்தானாம். அதனால சங்க சக்கர ரேகைகளை அடியார்கள் அனைவரும் தன்னுடைய தோளிலே பொறித்துக் கொள்ள வேணும் என்கிற தத்துவத்தை காட்ட வேணும் என்பதற்காகவே எம்பெருமான் காளிய நர்த்தன திருக்கோலத்தோட பகல் 10 3ஆம் நாள் உற்சவத்திலே, அதாவது திருமொழி திருநாள் என்ன வழங்கப்படக்கூடிய 3ஆம் நாள் உற்சவத்திலே குறிக்கக்கூடியது. சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா தசரதாத்மஜனாக இருக்கக்கூடிய ராமனை குறிக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் சாட்சாத் கிருஷ்ணன். ஆனா கிருஷ்ணனாக இருந்தாலும் நமக்கு ராமனாகவே சேவை சாதிக்கிறான். எதற்காக? ஓரோரு அடியார்களுக்கும் ஓரோரு எம்பெருமானிடத்திலே விருப்பம் இருக்கக்கூடியது. சில பேருக்கு கிருஷ்ணனை பிடிக்கலாம், சில பேருக்கு ராமனை பிடிக்கலாம், சில பேருக்கு வராக பெருமாளை பிடிக்கலாம். அதனால அனைத்து திருக்கோலத்தோடையும் பார்த்தசாரதி பெருமாள் சேவை கொடுத்து அனைத்து அடியார்களையும் எப்படியாவது தன் வசப்படுத்த வேணும் என்பதற்காக எம்பெருமான் தானும் சேவை கொடுத்து கொண்டிருக்கிறான். இதோ 4ஆம் நாள் உற்சவத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்னி தீருமே, இம்மையே ராமா என்ன 2 எழுத்தினாள்னு தெரிவிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ராமன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த வெண்ணையை புஜித்தானே, இதனை பல பெரியவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் முதலானவர்கள் நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். அதுல சாமான்யமாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய ஒரு கவியானது தெரிவிக்கக்கூடியது. எம்பெருமான் மாடு மேய்த்துக் கொண்டு பிருந்தாவனத்திலிருந்து தானும் எழுந்தருளினானாம். அப்பொழுது ஒரு கோபிகையினுடைய கிரகத்துக்குள்ளே சென்று வெண்ணெய் தாளியிலே இருந்து வெண்ணெயை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு கோபிகை அவனை பிடித்து விட்டாள். ஒரு வயதான பெரியவள், ஒரு விருத்த ஸ்திரீயானவள் கண்ணனை பிடித்து விட்டாளாம். இங்கே எதற்காக வந்தாய், நீ யார் என்கிற கேள்விகளை எம்பெருமானிடத்திலே கேட்கிறாள். கஸ்துவம்பால, ஏ சிறு பையனே நீ யாரு அப்படின்னு கேட்க எம்பெருமான் பார்த்து பயந்து போனான். தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா அவள் நம்மளை அடித்து விடுவாளாம். முதுகுலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். எம்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய இருப்பை பார்த்தாலே இவனே சர்வேஸ்வரன் என்று இவனுடைய திருவடியிலே விழும்படியாக வன்றோ இவனுடைய கோலம் இருப்பது அவ்வளவு அழகோடே எம்பெருமான் தானும் சேவை சாதிக்கிறான். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா என்று லிங்க புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், பிரசித்தமான ஸ்லோகம். வைகுண்டத்திலே நாச்சியாரோடு ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி நாச்சியார்
முதலான அனைத்து நாச்சிமார்களோடையும் எம்பெருமான் தானும் சேவை சாதிக்கிறான். ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடாழ்வார் முதலான நித்தியசூரிகள் அவ்விடத்திலே இருக்கிறார்கள். முக்தர்கள் என்கிற ஒரு வகை பட்டவர்கள் அவ்விடத்திலே இருக்கிறார்கள். 7ஆம் நாள் உற்சவம் பகாசுர வதம். அந்த திருக்கோலத்தோட எம்பெருமான் இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானைத்தான் இப்பொழுது நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகல் 10 உற்சவம் அப்படின்னா திருமொழி திருநாள். இந்த திருமொழி திருநாள் அன்றைய தினம் 7ஆம் நாள் உற்சவம். பகாசுரன் அப்படின்னா கொக்கு. ஒரு கொக்கு ஆனது அசுர ஆவேசத்தோட வந்தது. கண்ணன் பெருமானை கொன்றுவிட வேணும் என்கிற எண்ணத்தோட இங்க இருக்கக்கூடிய யமுனா நதிக்கரையிலே தானும் அலைந்து கொண்டிருந்தது. தூரத்துல இருக்கக்கூடிய கண்ணனுடைய நண்பர்கள் அனைவரும் பார்த்து, இது போன்ற பெரிய கொக்கை நாம் இதுவரை பார்த்ததில்லையே என அந்த கொக்கினுடைய அருகிலே சென்றார்கள். ஓரொருத்தர்களாக சென்றார்கள். ஆனா அந்த கொக்கு கண்ணனை கொல்ல வேணும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தது. கண்ணனும் அந்த கொக்கை பார்க்க வேணும் என்பதற்காக அருகிலே செல்ல, கொக்கானது கண்ணனை தானும் தன்னுடைய வாய்க்குள்ளே அலகினாலே கொத்திக் கொண்டது. எம்பெருமான் வாய்க்குள்ளே சென்று இந்த வாயினுடைய நடுப்பகுதிகளே, கழுத்து பகுதிகளே, தொண்டை பகுதின்னு சொல்லுகிறோமே, அவ்விடத்திலே எம்பெருமான் நின்று கொண்டு தன்னுடைய திருமேனியை உஷ்ணமாக ஆக்கத் தொடங்கினார். அப்பப்பட்ட ஒரு அசுரன் கொக்குனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனை கொல்ல வேணும் என்பதற்காக வந்திருக்கிறான். அவனை எம்பெருமான் தானும் கொண்டிருக்கிறான். இதனை ஆழ்வார் ஒரு பாசுரத்தினாலே திருத்தானும் சேவை சாதிக்கிறான். பட்டாபிஷேகம் பண்ணின ராமனாக இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான். கீழேயே ஒரு நாள் ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக நாமும் சேவித்திருக்கிறோம். இன்றைய தினம் பட்டாபிஷேகத்திலே எம்பெருமானை நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமன் ராவண வதம் முடித்த பிற்பாடு அயோத்திக்கு எழுந்தருளினான். தானும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தானே, அந்த சமயத்திலே அவனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. வசிஷ்டர் தானும் பட்டாபிஷேகம் பண்ணினார். கம்பர் இதனை ஒரு பாசுரத்தினாலே தெரிவிக்கவும், சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்னி தீருமே. சென்மம் அப்படின்னா ஜென்மம் அப்படின்னா பிறவி அப்படிங்கிறது நம்மிடத்திலிருந்து அகன்று விடும். சென்மமும் பாவமும் இன்னி தீருமே. இம்மையே ராம என்ன 2 எழுத்தினால் ராம அப்படின்னு ஒரு தடவை நாமும் சொன்னால் நம்முடைய பாபம் அனைத்தும் தீர்ந்துவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். முரளி கண்ணனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். முரளி அப்படின்னா புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை தானும் ஏந்தி கொண்டு எம்பெருமான் தானும் சேவை சாதிக்கிறான். எம்பெருமான் புல்லாங்குழலை வாசிப்பது அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தை காட்டுவதற்காக கீழேயே நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் எம்பெருமான் நேரடியாக வாய்ப்பாட்டு பாடியிருக்கலாமே, அதனை செய்யாமல் எதற்காக புல்லாங்குழலை எம்பெருமான் வாசிக்கிறான் அப்படின்னா, நேரே வாய்ப்பாட்டு பாடினால் தானே உபதேசம் பண்ணுவதாக அர்த்தம். எம்பெருமானும் இதே போல கீதோபதேசம் பண்ணினார். திருவவதாரம் பண்ணினாரோ இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை கேட்ட மாத்திரத்திலே அதற்கு கீதா பாஷ்யம் என்ன பெயர். இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான். வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம். அன்றைய தினத்திற்கு முந்தின நாள் எம்பெருமான் மோகினி அலங்காரத்தோட நாச்சியார் திருக்கோலத்தோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். திருப்பார் கடலை கடைந்தார்கள், அமுதத்தை எடுத்தார்கள். அந்த அமுதத்தை எடுத்த பிற்பாடு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமபாகமாக பங்கிட்டு நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோட ஒப்பந்தத்தை செய்து கொண்டு இருவரும் கடலை கடைந்தார்கள். ஆனால் தன்வந்திரி பகவான் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தவுடனே அசுரர்கள், ராட்சசர்கள் அவர்கள் பார்த்து தேவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த அமிர்தத்தை தான் பிடுங்கிக் கொண்டு தாங்கள் அதனை அபகரித்துக் கொண்டு தேவர்களுக்கு கொடுக்க போவதில்லை என்கிற எண்ணத்தோட செல்ல, அதனால எம்பெருமான் ஒரு ஸ்திரீயினுடைய ரூபத்தை, மோகினியினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அனைவரையும் மயக்கும் விதமாக எம்பெருமான் அவ்விடத்திலே வர, அசுரர்கள் அந்த ஸ்திரீயினுடைய அழகுக்கு மயங்கி அவள் என்ன சொன்னாலும் கேட்கிறோம் என்று தானும் நினைத்துக் கொண்டு அவளிடத்திலே பேசத் தொடங்க, அவள் பார்த்து உங்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுக்கிறேன் என்ன வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர்மாறுவன் திருவல்லிக்கேணியான் சென்னு. திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பார்த்தசாரதி எம்பெருமானுடைய வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் நடைபெறக்கூடிய பரமபத வாசல் சேவையை இப்பொழுது இன்னும் சில வினாடிகளிலே நாமும் சேவிக்கப் போகிறோம். எம்பெருமான் இப்பொழுது புறப்பாடு கண்டு அருளிக் கொண்டிருக்கிறான். அதனாலே எம்பெருமான்
தானும் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி தாயார் சன்னதியின் வழியாக மறுபடியும் ஆண்டாள் சன்னதியின் வழியாக இதோ பரமபத வாசலுக்கு அருகிலே எம்பெருமான் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். பரமபத வாசலுக்கு உள்ளே நம்மாழ்வார் தானும் எழுந்தருளி இருக்கிறார். மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் தொடக்கமாக நடைபெறக்கூடிய 10 நாட்கள் உற்சவம். இந்த உற்சவத்துக்கு திருவாய்மொழி திருநாள் என்று பெயர். திருமங்கையாழ்வார் ரங்கநாதனுடைய மதில் கைங்கரியத்தை செய்தார். ரங்கநாதனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு, திருமங்கையாழ்வீர், உமக்கு நான் ஒரு வரம் தருகிறேன், என்ன வரம் வேணும் கேளும் என்று கேட்க, அப்பொழுது திருமங்கையாழ்வார் கேட்டிருக்கிறார். ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறாரே, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி முதலான 4 வேதங்களுடைய சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறாரே, அதற்கு வேத சாமியத்தை கொடுத்தருள வேணும் என்று கேட்டிருக்கிறார். எம்பெருமான் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி, அதாவது முக்திதா என்று வழங்கப்படக்கூடிய இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் தொடக்கமாக 10 நாட்கள் இருந்து ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இது அனைத்தையும் அடியார்களை ஓதவிட்டு தான் திருச்செவி சாற்றுகிறான். செவி குளிர எம்பெருமான் கேட்கிறான். 10 பத்துக்களாக இருக்கக்கூடியது பொதுவாக 1000 பாசுரங்கள் என வழங்கப்படுகிறது. அதனாலே முதல் 10 அப்படின்னா முதல் நாள் அன்றைய தினம் முதல் 100 பாசுரங்களை எம்பெருமான் திருச்செவி சாற்றுகிறனுடைய முதல் பாசுரத்தை அடியார்கள் அனைவரும் சேவிக்கப் போகிறார்கள். பிற்பாடு ஓரொரு நாளும் இரவு பொழுதிலே திருவாய்மொழியினுடைய 100 பாசுரங்களை எம்பெருமான் செவிக்குளிர கேட்கப் போகிறான். அதனாலே இன்றைய தினம் தொடக்கமாக திருவாய்மொழி திருநாளானது தொடங்கப்படுகிறது. இரா காலத்திலே இந்த திருவாய்மொழி ஓதப்படுகிறபடியாலே, அரையர் சுவாமிகளாலே இசைக்கப்படுகிறபடியினாலே இதற்கு ராப்பத்து உற்சவம் என்கிற பெயரானது ஏற்பட்டது. இதனை யார் தொடங்கி வைத்தார் என்றால் திருமங்கையாழ்வார் தான் தொடங்கி வைத்திலே சேவை கொடுக்க போகிறார். அடியார்கள் அனைவரும் நாம் செவி படைத்த பிரயோஜனத்தை எப்பொழுது நாம் பெறப்போகிறோம்? கண் படைத்த பிரயோஜனம் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பார்த்தசாரதி பெருமாளை சேவிப்பது. அது எப்போதோ என அடியார்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்க எம்பெருமான் மெல்ல மெல்ல தானும் பரமபத வாசலுக்கு அருகிலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். ரங்கநாதன் இன்றைய தினம் ஒரு நாடகத்தை நடத்தி காட்டுகிறான். ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு சரீரத்திலிருந்து எப்படி வைகுண்டத்தை அடையப் போகிறான்? இந்த சரீரம், இந்த உடலுக்கு ஸ்தூல சரீரம் அப்படின்னு பெயர். இந்த சரீரத்தை விட்டவுடனே சூக்ஷ்ம சரீரமானது அவனுக்கு கிடைக்கிறது. அந்த சரீரத்தோடு இந்த ஜீவாத்மாவானவன் 14 லோகங்களை கடந்து அர்ச்சிஸ் என்று வழங்கப்படக்கூடியது முதல் லோகம். இந்த லோகம் என்ன? சுக்லபக்ஷம் அப்படிங்கிற லோகம் என்ன? நிரஜைங்கிற நதியிலே ஸ்நானம் பண்ணுகிறான். அப்பொழுது இவனுடைய சூக்ஷ்ம சரீரமானது நீங்கி விடுகிறது. பிற்பாடு இவன் வைகுண்டத்திற்கு செல்லுகிறான். வைகுண்டத்திலே அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தை பெறுகிறான். அப்ராக்கிருதமான ஒரு சரீரமானது, உடலானது இவனுக்கு கிடைக்கிறது. இந்த உடல் என்பது நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய உடல் என்பது பஞ்சபூதங்களினாலே ஆக்கப்பட்டுள்ளது. 5 சேர் ஆக்கையாக இருக்கக்கூடியது. பிருத்திவி அழிந்து வைகுண்டத்துக்குள்ளே திவ்யமங்கள விக்கிரகத்தை பெற்று பகவானிடத்திலே சென்று பகவானை ஆனந்தமாக அனுபவிக்கப் போகிறான். இந்த ஜீவாத்மா ஒரு பக்தனானவன், ஒரு பிரபந்தனாக இருக்கக்கூடியவன் வைகுண்டத்தை எப்படி அடைகிறானோ அதனை நடத்தி காட்டக்கூடிய ஒரு உற்சவம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் நடக்கக்கூடிய புறப்பாடு. இதோ பார்த்தசாரதி பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வைகுண்ட வாசலுக்கு அருகிலே தானும் மெல்ல மெல்ல தானும் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். வைகுண்ட வாசலுக்கு இதோ வரப்போகிறான். ஒரு பக்கத்திலே நம்மாழ்வார் இருந்து கொண்டு எம்பெருமானை நாமும் வரவேற்க வேணுமே என்பதற்காக நம்மாழ்வார் எழுந்தருளிக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வைகுண்ட வாசலை அதனை நாமும் சேவிக்க வேணும் என்பதற்காக எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள், அடியார்கள் இருக்கிறார்கள். குளிர கேட்க வேணும் என்பதற்காகவே 20 நாட்கள் தானும் உற்சவத்தை நடத்தி கேட்கிறான். அதனாலே இந்த ராப்பத்து உற்சவத்திற்கு திருவாய்மொழி திருநாள் என்ன பெயர். இதுல முதல் நாள் பகல் 10 உற்சவம் நடந்ததே. திருமங்கையாழ்வார் அருளி செய்த திருமொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை எம்பெருமான் கேட்கிறான். இதனை நாதவனிகள் ஏற்பாடு செய்து வைத்து திறக்கப்பட்டது. அடியார்கள்
தாங்கள் ஜென்ம சாபல்யத்தை அடைந்து விட்டார்கள். இதோ பார்த்தசாரதி பெருமாள் அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிறான். நம்மாழ்வார் அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அடியார்கள் அத்தனை பேரும் மயிர்கூச்செறிந்து பூரித்து போனார்கள். அந்த சேவையை இதோ நாமும் கண்டு கொண்டிருக்கிறோம். என்ன தேஜஸோட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடன் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என் ஆழ்வார் தெரிவித்தபடியே எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேஜஸினாலே அனைத்து திருமேனியும் சேவிக்கிறோமா, இல்ல திருமேனியில் இருக்கக்கூடிய ஆபரணத்தினுடைய தேஜஸாலே எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இவ்வளவு தேஜஸோட இருக்கிறதா என்று நம்மால சொல்ல முடியாமல் இருக்கக்கூடியது. அப்படி தேஜஸோட அடியார்கள் அனைவரும் சேவிக்கும்படி எம்பெருமானுடைய பரமபத வாசல் கதவானது திறக்கப்பட்டதல் என்று சொல்ல வேணும். இந்த வைகுந்தத்தை அடைந்தவர்கள் ஒரு காலம் திரும்ப வருவது என்பது கிடையாது. அனந்தே சொர்க்கே லோகே ஜேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி என்று சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே என்று சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. அந்த எம்பெருமானுடைய கற்பூர ஆரத்தியானது ஆழ்வாருக்கு இப்பொழுது காட்டப்படுகிறது. நம்மாழ்வாருக்காகத்தானே இந்த உற்சவமானது நடைபெறுகிறது. இன்றைய தினம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் தொடக்கமாக 10 நாட்கள் திருவாய்மொழியை செவி குளிர கேட்க சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அந்த எம்பெருமானுக்கு அடியார்கள் அனைவரும் திருவாய்மொழி பாசுரத்தை தொடங்க போகிறார்கள். வேத விண்ணப்பமானது அடியார்களாலே செய்யப்பட போகிறது. திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தமானது இப்பொழுது தொடங்க போகிறது. மதுரகவியாழி பாசுரமானது இப்பொழுது தொடங்கப்பட போகிறது. அடியார்கள் அனைவரும் அதனை இசைத்து பாடப்போகிறார்கள். நாம் இதோ பார்த்தசாரதி எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்பழு விழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பற்றளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் என்னானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்கிற எண்ணத்தோட உள்ளே மல்லரங்கம் அந்த அரங்கத்துக்குள்ளே நுழைய வேணுமே. அந்த நுழைவு வாயிலிலே குவளையா பீடம் என்கிற யானையை நிறுத்தி வைத்திருந்தார். அதனை தாண்டினால் பாகன் அவன் கொன்றுவிட வேண்டுமா? அவர்களையும் தாண்டிவிட்டால் மல்லர்கள் முஷ்டிகன், சானூரன், தோச்சலன், சலன் முதலான மல்லர்கள் அவர்கள் கண்ணனை கொண்டு விடுவார்களாம். இவர்கள் எல்லாற்றையும் தாண்டி வந்தால் கம்சனாக இருக்கக்கூடியவன் கண்ணனை கொண்டு விடுவானா. இப்படி ஓரொருத்தரையும் நிறுத்தி வைத்தான். ஆனா எம்பெருமான் சென்ற வேகத்திலே அனைவரையும் கொன்று குவித்தான்கிறதைத்தான் இப்பாசுரத்தினாலே அருளிச்சனனுக்கு தேரோட்டியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்தானே. அந்த சமயத்தில் பீஷ்மர் அர்ஜுனனை குறித்து தொடுத்த பானங்கள், பகதத்தன் என்கிறவன் தொடுத்த பானங்கள் அனைத்தையும் அர்ஜுனன் மேலே படாதவாறு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால அந்த பானங்களை தன்னுடைய முகத்திலேயும் தன்னுடைய திருமார்பிலேயும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருமேனியிலே சில வடுக்கள் இருப்பதை நாமும் நம்மாழ்வாருக்கு இப்பொழுது பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருப்பரியட்டம் தான் சூடிக்களைந்த அவனுடைய திருவுடை. அதனால அந்த வஸ்திரத்தை நம்மாழ்வாருக்கு இப்பொழுது தானும் அர்ச்சக சுவாமி சாத்தி கொண்டிருக்கிறார். எம்பெருமான் சூடி களைந்த மாலையை இதோ நம்மாழ்வாருக்கு அர்ச்சக சுவாமி சாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனைத்தான் இப்பொழுது நாமும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிற்பாடு இதோ திருவாய் மொழியானது தொடங்கப்பட போகிறது. பிற்பாடு தொப்பம் அப்படின்னு சொல்லுகிறோமே. எம்பெருமான் இதோ அர்ச்சக சுவாமி தான் தன்னுடைய திருக்கைகளினாலே எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறாரே, அதற்கு நம்மாழ்வார் ஸ்ரீ சட்டாரி அப்படின்னு பெயர். நாளை தன்னுடைய திருவடி நிலைகளாகவே நம்மாழ்வாரை தானும் எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறானாம். அதனாலே அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளானது சமர்ப்பிக்கப்படுகிறது. பிற்பாடு இங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் ஸ்ரீ சட்டகோபமானது சமர்ப்பிக்கப்படும். அதற்கு பிற்பாடு திருப்பல்லாண்டு மற்றும் கண்ணினுன் சிறுத்தாம்பு, திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்கள் தொடங்கப்படும்.